பச்சை பயிறு ஒரு 2 கப்பு எடுத்துருக்கேன். அதில் வடை செய்ய போகிறேன். இப்போ பாதி மட்டும் எடுத்து முதல்ல கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சிக்கலாம். இவ்வளவு மட்டும் கொஞ்சம் குறவரப்பாக இந்த மாதிரி குறவரப்பாக கொஞ்சம் பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், தேங்காயோட சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் குறைப்பாக அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும். அவ்வளோதான் எங்களோட இதில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது பேர் தான் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக கரம் மசாலா, சரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். நேரமும் உங்களுக்கு தட்டுறது வரலன்னா இன்னும் கொஞ்சமாக பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்துடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்போதான் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே வரும். இந்த நேரத்தில் இப்படி எடுத்திங்கன்னா இப்படியெல்லாம் திருப்பி விட்டுரும். திருப்பி போட்டு விடுங்க. உடனே திருப்பினீங்கன்னா உடனே உடஞ்சிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் போட்டு பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. பச்சை பயிர் வடை ஒரே மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செய்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றது. நம்ம மசாலா வடை மாதிரியே இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள்.